உங்ககிட்ட ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இருக்கிறதா கற்பனை பண்ணிக்கோங்க. செல்ஃப் டிரைவிங் கார் அப்படின்னா, நீங்கள் அந்த காரில் ஏறி உட்காந்து அதில் ஒரு ஸ்க்ரீன் இருக்கும். அந்த ஸ்க்ரீனில் நான் எங்கே போகணும் அப்படிங்கிற அந்த டெஸ்டினேஷனை மேப்பில் மார்க் பண்ணிட்டா போதும். நீங்கள் வண்டி ஓட்டணும்னு தேவையில்லை. அந்த கார் பாட்டுக்கு அதுவே தன்னால் மூவ் ஆகும். நீங்கள் போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு போய் சேர்ந்துடும். இப்படி ஒரு கார் உங்கள் கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும்? உங்கள் வாழ்க்கையே ரொம்ப ஈஸியாகிடும் இல்லைங்களா? நீங்கள் பாட்டுக்கு ரொம்ப ஃப்ரீயாக நீங்கள் போய் சேர வேண்டிய ஒரு இடத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக நீங்கள் போய் சேரலாம். அந்த நேரத்தை, அதாவது நீங்கள் டிரைவ் பண்ணுற அந்த நேரத்தை நீங்கள் பல விதத்துலேயும் பயன்படுத்தலாம் இல்லைங்களா? அதே மாதிரி உங்ககிட்ட உண்மையாகவே ஒரு செல்ஃப் டிரைவிங் கார் இருக்குங்க. என்னது, என்கிட்டயா அப்படின்னு கேட்குறீங்களா? ஆமாம், உங்ககிட்ட இருக்குது. அதோட பேர் தான் ஆழ்மனம், சப்கான்ஷியஸ் மைண்ட். உங்களுடைய இலக்குகள் தான் அந்த டெஸ்டினேஷன். நீங்கள் எங்கே போய் சேரணும் அப்படிங்கிற அந்த இடம் உங்களுடைய இலக்கு. எந்த ஒரு கோலை நீங்கள் அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுடைய ஆழ்மனதில் நீங்கள் செட் பண்ணிட்டா போதும், அந்த இடத்துக்கு உங்களை கொண்டுட்டு போய் விட்டுரும். சார்ல்ஸ் டார்வினுடைய வாழ்க்கையில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. அவருடைய புத்தகம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் எல்லாம் ரிசர்ச் பண்ணி வச்சுட்டாரு. ஆனால் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சரியாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு அவருக்கு தெரியல. ஒரே கன்ஃபியூஷனாகவே இருந்துச்சு. அதை வரிசைப்படுத்த முடியல. அவர் ஏதோ ட்ரை பண்ணார், ஒன்றும் முடியல. இந்த ப்ராப்ளத்தை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு தொடர்ச்சியாக ஒரு 2-3 நாள் அவருடைய கான்ஷியஸாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதை சரியாக எப்படி பண்ணலாம், என்னென்ன பண்ணலாம், இதை கரெக்டாக அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன விதமான ஒரு புத்தகத்தை எதிர்பார்க்குறாரோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை அவருடைய மனசில் வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ரொம்ப தீவிரமாக யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஒரு நாள் என்னாச்சு அப்படின்னா, சடனாக ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா படி அவர் அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டை அரேஞ்ச் பண்ணுறாரு. சூப்பரான ஒரு புத்தகமும் வெளிவருது. அந்த புத்தகத்தினுடைய பெயர் தான் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசிஸ். சார்ல்ஸ் டார்வின் அவருடைய ஆழ்மனதுக்கு அவருக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு எக்ஸாக்டான விஷயத்தை ரொம்ப ஆழமாக, ஒரு அழுத்தம் திருத்தமாக ஒரு மெசேஜை கொடுத்தாரு. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் என்னாச்சு, அவருடைய ஆழ்மனம் அவருக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை, ஒரு ஸ்பார்க்காக அவருக்கு வெளியே கொடுத்துச்சு. அதே மாதிரி உங்களுடைய ஆழ்மனதையும் நீங்கள் பயன்படுத்த முடியும். உங்களுடைய இலக்குகளை அடையிறதுக்கு உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதை த சைபர்நெட்டிக்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தினுடைய சம்மரியின் மூலமாக நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆழ்மனம் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள்லேயே ரொம்ப ப்ராக்டிக்கலாக, ரொம்ப எக்ஸாக்டாக ஒரு கருத்தை சொன்ன ஒரு புத்தகம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகம், பவர் ஆஃப் யுவர் சப்கான்ஷியஸ் மைண்ட், டாக்டர் ஜோசப் மர்ஃபியோட ஆழ்மனதின் அற்புத சக்திகள் அப்படிங்கிற புத்தகத்தை விடவும் கொஞ்சம் எக்ஸாக்டாக இப்படி தான்ப்பா அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் சொன்ன புத்தகம் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த புத்தகம் தான். அதனால தான் இன்றைக்கி இந்த புத்தகத்தினுடைய சம்மரியை இங்கே நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். உங்களுடைய இலக்குகளை உங்களுடைய ஆழ்மனதுக்கு பதிவு பண்ணுறதுக்கு ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் தேவைப்படுதுங்க. முதலாவது மென்டல் இமேஜ். உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிற அந்த கிளியர் பிக்சரை உங்களுடைய மனசில் பதிவு பண்ணணும். 2வது டிசையர், விருப்பம். அந்த இலக்கை, அந்த பர்டிகுலர் விஷயத்தை அடையிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான டிசையர் இருக்கணும். ஒரு பெரிய ஒரு விருப்பம் உங்களுக்குள்ளே இருக்கணும். 3வது ஆக்ஷன். அந்த இலக்கை அடையிறதுக்கு நீங்கள் படிப்படியாக நீங்கள் செயல் செஞ்சுக்கிட்டே போகணும். இந்த 3 விஷயங்கள் செஞ்சுக்கிட்டே போகும்போது நீங்கள் ஆழமாக ஒரு நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை என்ன அப்படின்னா, உங்களுடைய ஆழ்மனம் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸாக்டாக என்ன ஒரு பிக்சரை உங்கள் மைண்டில் வச்சுருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த விஷயத்துக்கு நேராக உங்களை வழிநடத்தும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வைக்கணும். சரி, இதெல்லாம் ஃபாலோ பண்ணும்போது நம்மளால் அந்த இலக்கை அடைய முடியாமல் போகுது அப்படின்னு உங்களுக்கு ஒரு கட்டம் வந்துச்சு அப்படின்னா, இங்கே தான் நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும், யோசிக்கணும். இந்த புத்தகம் சொல்கிற ஒரு முக்கியமான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் உங்களுடைய இலக்குக்கும் பொருந்தலை அப்படின்னு அர்த்தம். அதாவது செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிற விஷயம் ஒன்று உங்களுக்குள்ளே இருக்குது. உங்களை பற்றின ஒரு சுய மதிப்பீடு அப்படின்னு சொல்லலாம். அதாவது உங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களுக்கு எதற்கு தகுதி இருக்குது அப்படின்னு ஒரு கருத்தை உங்களுடைய மனசில் நீங்கள் வச்சுருப்பீங்க. அதுதான் உங்களுடைய செல்ஃப் இமேஜ். உங்களுடைய இலக்கு அப்படின்னு ஒன்று இருக்கும் இல்லைங்களா, அந்த இலக்கை அடையிறதுக்கு எனக்கு தகுதி இல்லை அப்படின்னோ, அல்லது இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை என்னால் செய்ய முடியாது அப்படின்னோ, அல்லது இது மாதிரி ஏதாவது ஒரு செல்ஃப் இமேஜ், உங்களை பற்றின ஒரு சுய மதிப்பீடு அல்லது ஒரு சுய விமர்சனம், ஒரு சுய கருத்தை உங்களுடைய மனசில் ஆழமாக பதிய வச்சுருப்பீங்க. அந்த செல்ஃப் இமேஜ் உங்களை தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆழ்மனம்ங்கிறது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் கான்ஷியஸ் மைண்டை வச்சு செட் பண்ணுற இலக்குக்கு நேராக உங்களை வழி நடத்தும், ஐடியாஸை கொடுக்கும்,
பிளான்ஸை கொடுக்கும். என்னென்ன விஷயங்களை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெளிவான வழியில் உங்களை கூட்டிகிட்டு போகும். ஆனால் அப்படி கூட்டிகிட்டு போகலை அப்படிங்கும்போது உங்களுடைய செல்ஃப் இமேஜ் அப்படிங்கிறது அதுக்கு பொருந்தலை அல்லது சரியாக இல்லை அப்படின்னு அர்த்தம். இந்த புத்தகத்தினுடைய ஆசிரியர் டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜனாக இருந்தார். பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுறது அவருடைய தொழில். அவர் நிறைய பேருக்கு வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுவாங்க. சில பேர்லாம் வந்து எனக்கு இந்த ஒரு விபத்துனால என்னுடைய மூஞ்சியில் இந்த ஒரு தழும்பு விழுந்துருச்சு, இதனால் நான் ரொம்ப அசிங்கமாக ஃபீல் பண்ணுறேன், எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட் இல்லாத மாதிரி நான் உணர்கிறேன், இதை வந்து சரி பண்ணி கொடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் அவர்கிட்ட வர்றது வழக்கம். ஸோ அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா, அவருடைய பிளாஸ்டிக் சர்ஜரி மூலமாக அவங்களுடைய ஃபேஸை வந்து முதல்ல இருந்ததை விட ரொம்ப நல்ல விதமாக வந்து மாற்றி ஒரு சர்ஜரி பண்ணி கொடுப்பாராம். அது பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஒரு பிஹேவியரை கவனிக்கிறாரு. என்னென்னா, அவங்க முதல்ல எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் ஃபீல் பண்ணுறாங்களாம். ஒரு தன்னம்பிக்கை இல்லாத ஒரு தன்மையிலையோ, நான் வந்து கொஞ்சம் அக்லியாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் அசிங்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணத்தோடவே தொடர்ச்சியாக வாழ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என்ன அப்படின்னு கவனித்து பார்க்கும்போது, அவருடைய அந்த அந்த மனிதர்களுடைய வெளியில் அவங்களுடைய முகத்தில் ஏற்பட்ட அந்த தழும்புகளை வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி சரி பண்ணியாச்சு. ஆனால் அவங்களுடைய மனசில் நான் அசிங்கமாக இருக்கேன், எனக்கு தன்னம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு பதிவு, அப்படிங்கிற ஒரு காயம் அவங்களுடைய மனசை விட்டு இன்னும் போகலை. அதனால தான் அவங்க அழகான ஒரு தோற்றத்துக்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் அசிங்கமாக இருக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்தோடவே சுற்றிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. இதே மாதிரி அவர் மற்ற விஷயங்களையும் கவனிக்கிறாரு. ஒரு மனிதன் வந்து ஒரு பெரிய ஒரு இலக்கை செட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. நான் வந்து அதிகமாக ஒரு சேல்ஸை வந்து கம்ப்ளீட் பண்ணணும், பிஸ்னஸில் நான் இந்த ஒரு லெவலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு அவங்க செட் பண்ணுறாங்க. ஆனாலும் அவங்களால அச்சீவ் பண்ண முடியாமல் போகிறதுக்கான காரணம் எப்படி? பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணி முகத்தை சரி பண்ணதுக்கப்புறம் மனசில் இருக்கிற அந்த பதிவுனால் அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் இல்லாமல் முதல்ல எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி இருந்தாங்களோ, அதே மாதிரி தான் இவங்களும் ஒரு பெரிய இலக்கை செட் பண்ணும்போது அதை அவங்களால அடைய முடியாமல் போகுது. காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு அதுக்கு தகுதி இல்லை அப்படின்னோ அல்லது அந்த இலக்குக்கு எதிரான ஆப்போசிட்டான கருத்துக்களை பதிவுகளை அவங்களுடைய மனசில் வச்சுருக்கிறதுனால அந்த விஷயம் நடக்காமல் போயிட்டுருக்கு. இதனுடைய விளைவாக என்ன நடக்குது அப்படின்னா, அவங்களுடைய கெப்பாசிட்டியை அவங்க சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. நம்மளால் முடியுமா, இதை வந்து செய்ய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி. ஆனால் செய்யணுங்கிற ஒரு ஆசை, செய்யணுங்கிற ஒரு விருப்பம், செய்யணுங்கிற ஒரு கனவு கூட இருக்குது. ஆனால் அந்த மனசில் இருக்கக்கூடிய ஆழ்மனப்பதிவு அதை தடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த கருத்தை தான் இந்த புத்தகத்தில் டாக்டர் மேக்ஸ்வெல் மால்ட்ஸ் சொல்லியிருப்பார். சரி, இப்போது உங்களுடைய இலக்கை உங்களுடைய ஆழ்மனதுக்கு பதிய வைக்கிறதுக்கான ஒரு 3 முக்கியமான ஸ்டெப்ஸில் ஒரு டெக்னிக்கை நம்ம பார்க்க இருக்கிறோம். ஸ்டெப் நம்பர் 1, உங்களுடைய பாடியை முதல்ல ரிலாக்ஸ் பண்ணணும், உங்களுடைய உடம்பை தளர்வாக்கணும். இது எதற்காக தளர்வாக்கணும் அப்படின்னா, தளர்வாக்கும் போது மட்டும்தான் உங்களுடைய மைண்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரிலாக்ஸ்டான ஒரு ஸ்டேட்டில் இருக்கும். நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த பதிவுகளை அது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனநிலைக்கு இருக்கும். இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு இடத்துல ரொம்ப ஃப்ரீயாக வானத்தை பார்த்த மாதிரி படுத்துக்கோங்க, அல்லது ஒரு சேரில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. நீங்கள் உட்காந்தாலும் சரி, படுத்துக்கிட்டாலும் சரி, கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கோங்க. 2வது, உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு பகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். தலையை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், தோள் பட்டைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், அதுக்கப்புறம் உங்களுடைய கைகளை ஃபோக்கஸ் பண்ணுங்கள், உங்களுடைய மார்பு பகுதி, முதுகு, உங்களுடைய இடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருந்து கீழே ஒவ்வொரு பகுதியாக உங்களுடைய மனசில் சொல்லி 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 ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, கற்பனை பண்ணுறீங்க. அந்த பகுதிகளெல்லாம் ரொம்ப ஓய்வாகட்டும், தளர்வாகட்டும், ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்புல இருக்கிற ஒவ்வொரு முக்கியமான உறுப்புகளுடைய பேரை சொல்லி சொல்லி நீங்கள் வந்து அதுக்கு ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டே வரணும், இது ரிலாக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இதை செய்கிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் தேவைப்படும். இதை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க, ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. இதை பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஸ்டெப் 2, நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும். எதை அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளத்தோடு நீங்கள் இப்போ வந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்க, அது உங்களுடைய பிஸ்னஸாக இருக்கலாம், உங்களுடைய ஜாபாக இருக்கலாம், உங்களுடைய ஒரு பர்சனல் சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன் உங்களுக்கு கிடைச்சிட்டதாகவும் அதை நீங்கள் அடைஞ்சிட்டதாகவும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணணும். உதாரணத்துக்கு, நீங்கள் வந்து அன்றைக்கி நாள் காலையில் எழுந்திருக்கிறீங்க. எழுந்திருக்கும்போது இது வரைக்கும் உங்களுக்கு இருந்த அந்த ஒரு ப்ராப்ளம், அந்த ஒரு போராட்டம், அந்த சவால், அந்த சேலஞ்ச் அப்படிங்கிறது இப்போ இல்லை. அது எப்படி சரியாச்சுன்னு தெரியாது, ஆனால் இப்போ இல்லை. அப்படி இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி மட்டும் உங்களுடைய மனசுக்கிட்ட கேளுங்க. உங்கள் மனசு நிறைய விஷயங்களை கொண்டு வரும், அதை அப்படியே வந்து காட்சிப்படுத்துங்க.
ரொம்ப டீட்டெயில்டாக காட்சிப்படுத்துங்க. உதாரணத்துக்கு ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுடைய ஒரு இலக்காக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு தேவையான பணமோ அதற்கான வாய்ப்புகளோ இப்போ இல்லை அப்படிங்கிற நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் எப்படியோ எல்லாமே சரியாகி ஒரு பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. ஒரு புது ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்க. அந்த ஆஃபீஸில் என்னென்ன விதமான ஃபர்னிச்சர் போட்டிருக்கு, என்னென்ன விதமான செட்டப்பில் இருக்குது, நீங்கள் உட்காரக்கூடிய அந்த சேர், அந்த டேபிள், நீங்கள் என்னென்ன பொருட்களை பயன்படுத்துவீங்களோ அது எல்லாம் ரொம்ப தெளிவாக பார்க்க ஆரம்பிங்க. ஸோ இதை நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணணும். 3வது ஸ்டெப் 3, உங்களுடைய ரீசன்ட் சக்ஸஸை வந்து நீங்கள் விசுவலைஸ் பண்ணணும். ரீசன்ட் சக்ஸஸ் அப்படின்னா இப்போ இருந்து இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில், அது வந்து சின்ன வயசுலையாக இருக்கலாம், 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம், 1 மாதத்துக்கு முன்னாடி நடந்ததாக இருக்கலாம். அதோட பெரிய விஷயம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருமைப்படுற மாதிரி, சந்தோஷப்படுற மாதிரியான ஏதாவது ஒரு அனுபவம் உங்களுக்கு நடந்திருக்கும் இல்லைங்களா? அந்த சம்பவத்தை திரும்ப நீங்கள் திங்க் பண்ணி பார்க்கணும், விசுவலைஸ் பண்ணணும். அதை அந்த அந்த சம்பவம் நடக்கும்போது அதை அப்படியே வந்து வீடியோவாக ரெக்கார்ட் பண்ணி இப்போ ப்ளே பண்ணால் எப்படி ப்ளே ஆகுமோ அந்த மாதிரி உங்களுடைய மைண்டில் உங்களுடைய கடந்த கால வெற்றி அனுபவத்தை, அந்த சம்பவத்தை, அந்த தருணத்தை நீங்கள் திரும்பவும் உங்களுடைய மனத்திரையில் ஓட்டி பார்க்கணும். அதை வந்து ஒரு வீடியோ மாதிரி நீங்கள் பார்க்கணும். அதை ஃபீல் பண்ணி நீங்கள் பார்க்கணும். இவ்வளோதாங்க. இந்த 3 டெக்னிக்கை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக என்ன வேணும் அப்படிங்கிற அந்த பதிவை உங்களுடைய ஆழ்மனதுக்கு நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியும். சிம்பிளாக இருக்கே, இதை பண்ணால் எப்படி நடக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? சரி, இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். முதலாவது, நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்களுடைய மைண்ட் ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்டுக்கு போயிடும். அப்போது நீங்கள் எந்த ஒரு விஷயத்தை காட்சிப்படுத்தினாலும் உங்களால் அதில் ரொம்ப ஆழமாக தீவிரமாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அதுக்கு தான் ரிலாக்ஸ் பண்ணுறது. 2வது, விசுவலைஸ் பண்ணுறீங்க. நீங்கள் எதை அடையணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை விசுவலைஸ் பண்ணுறீங்க. உங்களுடைய அந்த ஸ்ட்ராங் இன்டென்ஷன், உங்களுடைய ஆழமான அந்த நோக்கம் இருக்குது இல்லைங்களா? அதை நீங்கள் திரும்ப திரும்ப இந்த மெத்தோட டெக்னிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய ஆழ்மனதுக்கு நீங்கள் இதுதான் என்னுடைய விருப்பம், இதுதான் என்னுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்துகிறீங்க. 3வது, உங்களுடைய ரீசன்ட் சக்ஸஸை நீங்கள் விசுவலைஸ் பண்ணும்போது கடந்த கால அனுபவத்தில் நீங்கள் உங்களுக்கு கிடைச்ச அந்த வெற்றி அனுபவத்தை நீங்கள் திரும்ப விசுவலைஸ் பண்ணும்போது உங்களுடைய மைண்டு வந்து அதுக்குள்ளே ஒரு மாற்றம் நடக்க ஆரம்பிக்கும். என்னென்னா, எனக்கு கிடைச்ச அந்த ரீசண்டான அந்த சக்ஸஸ் அனுபவம் இருக்குது இல்லைங்களா, அதனால் நான் வந்து ஒரு வெற்றி அடையக்கூடிய தன்மை இருக்கிற ஒரு மனுஷன், ஒரு மனுஷி அப்படிங்கிற அந்த ஒரு அனுபவத்தை நீங்கள் திரும்ப ரீகெயின் பண்ணுற மாதிரி அல்லது ஒரு கான்ஃபிடென்ஸை பில்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் உங்களுடைய மனசில் நடக்கும். எப்போ? உங்களுடைய கடந்த கால வெற்றி அனுபவத்தை நீங்கள் திரும்ப விசுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது. இந்த புத்தகத்தினுடைய ஆத்தர் மேட் ஃபியூரி அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, இந்த எக்ஸாக்டான டெக்னிக்கை அவர் சில ஸ்போர்ட்ஸ் பீப்புள் கிட்ட வந்து டெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா, பேஸ்பால் விளையாடுறவங்க கிட்ட இந்த டெக்னிக்கை வந்து சொல்லி, நீங்கள் இப்போ பந்து போடுறத விட வேகமாக, இதை விட அதிகமான வேகத்தோடு பந்து போடுற மாதிரி நீங்கள் வந்து விசுவலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு டெக்னிக்கை வடிவமைச்சு பயிற்சி கொடுத்துருக்கிறாரு. அவங்களுடைய நிலைமை என்ன அப்படின்னா, அவங்க வேகமாக பந்து போடணும், ஆனால் அவங்களால அந்த பந்தை அவ்வளோ வேகமாக போட முடியல. ஸோ இந்த டெக்னிக்கை அவங்க ஃபாலோ பண்ணிக்கிட்டே வராங்க. கொஞ்சம் மாதங்களுக்கு அப்புறம் அவங்க என்ன எக்ஸாக்டான ஒரு வேகத்தோடு அந்த பந்தை எரியணும்னு நினச்சாங்களோ அந்த வேகத்துக்கு அவங்களால அந்த பந்தை எரிய முடிஞ்சுது. இது எப்படி சாத்தியம்? அது எப்படி ஒர்க் ஆச்சுன்னே தெரியாது. அவங்களுடைய ஆழ்மனம் அதுக்கு என்ன மாதிரி பயிற்சி செய்யணும், என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பயிற்சி பண்ணும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதுக்கு அடாப்ட் ஆகி அவங்கள வந்து ஏதோ ஒரு விஷயங்கள் பண்ண வச்சுருக்கு, தூண்டி இருக்குது. அதனுடைய விளைவாக அவங்களால அந்த பந்தை வேகமாக எரிய முடிஞ்சுது. அதே மாதிரி உங்களுடைய இலக்குகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், இந்த டெக்னிக்கை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். இதை செய்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் தான் தேவைப்படும் ஒரு நாளைக்கு. இதை மட்டும் பண்ணிக்கிட்டு வாங்க. நிச்சயமாக நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதுக்காக நீங்கள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி செயல்படணும் அப்படிங்கிற ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா, அதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு விதத்தில் உங்களுடைய ஆழ்மனம் அந்த இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும்.